அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு சனி பகவான் தான் இருக்கின்ற வீட்டில் இருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார் மற்றும் 10ஆம் இடத்தை பார்ப்பார். சனி பகவான் தான் இருக்கின்ற வீட்டில் இருந்து. அந்த வகையிலே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார், லக்னத்திற்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார் மற்றும் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த வகையிலே லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார். 11ஆம் இடம் என்பது அந்த ஜாதகர் செய்யக்கூடிய காரியங்களிலே அவருக்கு வெற்றியை, தான் எடுத்த காரியங்களிலே லாபத்தை மற்றும் மூத்த சகோதரர்களது சிறப்பினை கொடுக்கக்கூடிய சுபஸ்தானமாகும். அவ்வாறு லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் அந்த 11ஆம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு இந்த வெற்றி, லாபம் மற்றும் மூத்த சகோதரர் சிறப்பு ஆகிய சுப பலன்கள் எல்லாம் பாதிக்கப்படும் என்பதாகும். அதுபோல லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம் மற்றும் காது கேட்கும் திறன் ஸ்தானம், கேள்வி ஞானம் ஸ்தானமாகும். ஆகவே லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு இளைய சகோதரர் சிறப்பு பாதிக்கப்படும், தைரியம் பாதிக்கப்படும் மற்றும் காது கேட்கும் திறன் மற்றும் கேள்வி ஞானம் இவையெல்லாம் பாதிக்கப்படும். அதுபோல லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் அந்த லக்னத்திற்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடம் என்பது தீய ஸ்தானமாகும். கடன் தொல்லை, நோய் தொல்லை மற்றும் பகை தொல்லை ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய தீய ஸ்தானமாகும். அந்த 6ஆம் இடம் என்ற அந்த தீய ஸ்தானத்தை லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் பார்ப்பதனாலே அந்த தீய ஸ்தானம் கொடுக்கக்கூடிய தீய பலன்கள் இல்லை. ஆகவே லக்னத்திற்கு 9இல் உள்ள சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு கடன் தொல்லை இல்லை, நோய் தொல்லை இல்லை, பகை தொல்லை இல்லை என்பதாகும்.